வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஹரியானா மாநிலத்துக்கான தேர்தல் அக்டோபர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடைபெறவிருக்கிறது. ஸோ அக்டோபர் 8ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடவிருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் 45+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். தற்பொழுது அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் நயாப் சிங் சைனி முதல்வராக இருக்கிறாரு. கடந்த 10 வருஷமாக பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி 10 வருஷம் காங்கிரஸ் இருந்தாங்க. இந்த முறை காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி வர்சஸ் காங்கிரஸ், இவர்கள் 2 பேரும் அலையன்ஸில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. கேட்ட சீட்டை கொடுக்கல அப்படின்றதுனால ஆம் ஆத்மி தனியாக களம் காண்றாங்க. ஸோ ஏற்கனவே பஞ்சாப்லேயும் தில்லியிலையும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி இந்த 2 மாநிலங்களோட எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய ஹரியானாவில் நாங்கள் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்போடு களமிறங்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியங்கள் நிகழ்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ பஞ்சாப் மாதிரியான ஒரு மாற்றம் இங்கே வருமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஸோ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வரும் பொழுது இவர்கள் 2 பேரினுடைய ஓட்டுகள் பிரியும். அதனால் நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இருக்கிறாங்க. இல்லைங்க, 10 வருஷம் பிஜேபி ஆட்சி பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்கிறாங்க. பல கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இவங்க 2 பேரும் சாதி வாரியாக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் நாம் பேச போகிறோம். முதல்ல காங்கிரஸ் எந்த சமூகத்துக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஜாட் சமூகத்துக்கு 26 இடங்களும், ஓபிசிக்கு 20 இடங்களும், பிராமின்க்கு 6 இடங்களும், பஞ்சாபிக்கு 8 இடங்களும், வைசியாவுக்கு 2 இடங்களும், முஸ்லீமுக்கு 5 இடங்களும், ராஜ்புத்துக்கு 1 இடமும், ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு 17 இடங்களும் கொடுத்துருக்குறாங்க. பிஜேபி ஜாட் சமூகத்திற்கு 16 இடங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸோட கம்பேர் பண்ணும் பொழுது 10 இடங்கள் குறைவாக கொடுத்துருக்குறாங்க. ஓபிசி சமூகத்துக்கு 24 இடங்கள், காங்கிரஸோட கம்பேர் பண்ணும்போது 4 இடங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. பிராமின்ஸுக்கு 11 இடங்கள், காங்கிரஸோட கம்பேர் பண்ணும் பொழுது 5 இடங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. பஞ்சாபிக்கு 10 இடங்கள், காங்கிரஸோட கம்பேர் பண்ணும் பொழுது 2 இடங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. வைசியாவுக்கு 6 இடங்கள், காங்கிரஸோட கம்பேர் பண்ணும் பொழுது 4 இடங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. முஸ்லீமுக்கு 2 இடங்கள், காங்கிரஸோட கம்பேர் பண்ணும் பொழுது 3 இடங்கள் குறைவாக கொடுத்துருக்குறாங்க. ராஜ்புத்துக்கு 1 இடம் கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ். ராஜ்புத்துக்கு 3 இடங்கள், காங்கிரஸோட கம்பேர் பண்ணும் பொழுது 2 இடங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 2 பேருமே 17 இடங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 90 தொகுதியில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் எவ்வளோ இடங்கள், எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ் அண்ட் பிஜேபி அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு சமீபத்தில் பார்க்க முடிந்தது. ஸோ அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.